தென்காசி மாவட்டம் கீழப்பாவூரில் அமைந்துள்ள காளியம்மன் கோவில் சுமார் 250 ஆண்டுகள் பழமையான கோவிலாகும். ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் 3ஆம் செவ்வாய் அன்று காளியம்மன் கோவில் திருவிழா மிகவும் கோலாகலமாக நடைபெறும். திங்கட்கிழமை தீர்த்தக்குடம் எடுக்கும் திருவிழா தொடங்கும். செவ்வாய்க்கிழமை அன்று காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனைகள் செய்யப்பட்டது. பக்தர்கள் காப்பு கட்டி விரதமிருந்து அம்மனை வழிபாடு செய்தனர். திருவிழாவை முன்னிட்டு வில்லுப்பாட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு தீச்சட்டி ஊர்வலம் நடைபெறும். முருகனுக்கு மயில் வாகனம், சிவனுக்கு நந்தி போல காளியம்மனுக்கு சிங்கத்தின் சிலை மற்றும் சூலாயுதம் சன்னதிக்கு முன்பு வைக்கப்பட்டிருக்கும். மேலும் காளியம்மனுக்கு 4 கைகள் இருப்பது வழக்கம். ஆனால் இந்த கோவிலில் இருக்கும் காளியம்மனின் சிலையில் 3 கைகள் மட்டுமே இருப்பதற்கான காரணம் இன்றளவும் ஒரு புரியாத புதிராகவே இருந்து வருகிறது. இந்த கோவில் சுமார் 250 ஆண்டுகள் பழமையான கோவிலாகும். ஆனால் இந்த அம்மனின் அவதாரத்தை குறிப்பிடுவது போல எந்தவித கல்வெட்டுகளும் இந்த கோவிலில் இடம்பெறவில்லை. News 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி.